அப்பா வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நித்யாவுக்கு ஒரு வர்ணம் அமைஞ்சிருக்கு. காலையில் முகூர்த்தம். உள்ள வாங்கப்பா. சாம். இல்லைம்மா, இருக்கட்டும். மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துடு, நான் கிளம்புறேன். சாம். அப்பா மனசு மாறிட்டாரு. நித்தி மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிருக்காரு. சீரியஸ்லி? நான் தான் சொன்னேன்ல அவர் நம்மளை எப்படியும் கூப்பிடுவாருன்ட்டு. நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த, தேவையே இல்லாம. எனக்கு இப்பவே அம்மா பார்க்கணும் போல இருக்கு. சரி நீ கிளம்பு, உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போறேன். ஆபீஸா? நீயும் கூட வா. லவ் பண்றப்ப மட்டும் ஆபீஸ கட் அடிச்சுட்டு பின்னாடியே சுத்துவ. இப்ப மட்டும் என்ன ஆபீஸ்? நேற்று யாரும் பார்த்த மச்சான், 4 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் மச்சி. ஐ லவ் யூ 3 வேர்டு தானடா. அப்புறம் என்ன சொன்னா? காதல் படம் வடிகள் மாதிரி இருக்குன்னு சொன்னால. என்னடா பாக்குற? இல்ல மச்சான். டேய் அப்படி என்ன தான்டா பாக்குற? டேய் அப்படிலாம் பார்க்காதடா மச்சி, இவளை விட ஏன் நல்லா இருப்பாடா. ம் ஒன்று அவள்கிட்ட போய் பேசு, இல்லைன்னா என்னை ஆளு விடு. ரெண்டு இல்லாமல் ஏன்டா இந்த வெயிலில் என்ன சாவடிக்கிற? இரு மச்சான், வர டைம் ஆச்சு. எவ்வளோ நாள் தாண்டா அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருப்ப? அப்படி என்ன தாண்டா இருக்கு அந்த லவ்ல? மச்சான் அதெல்லாம் சொன்னா புரியாது மச்சான். உள்ள இருந்து அப்படியே ஃபீல் பண்ணி வரணும்டா. உள்ள என்ன? நான் கிளம்புறேன்டா. ஹே, சாம் தானே உன் பேரு? கிறிஸ்டின் தானே நீ? நான் ஹிந்து, தெரியும்ல. உங்க வீட்ல எப்படின்னு தெரியாது, பட் எங்க வீட்ல லவ்னு பேச்சு எடுத்தாலே அவ்வளோதான். அதுவும் இன்டர் ரிலிஜன் மேரேஜ்க்கு சான்ஸே இல்லை. இதுக்கு மேலேயும் இதே ஐடியால இருந்தனா எங்க அப்பாட்ட வந்து பேசு. ஒத்துக்கிட்டாருன்னா அப்புறம் பாப்போம். இப்படி பின்னாடியே சுத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். என்ன மச்சி இவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டா? அப்புறம் என்ன, அவங்க கூட போய் பேசு. அதான் மச்சான், லவ் பண்ற பொண்ணுகிட்ட கூட சொல்லிடலாம். ஆனா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றது இருக்கே. சரி நீ கிளம்பு. சாம், பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுட்டு என் கூடவே ஸ்டே பண்ணிடு. ஏய் நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு ஆஃபீஸில் ஆடிட் இருக்குன்ட்டு. இன்னைக்கு சான்ஸே இல்லை. I'll try my best. என்ன என்னை ஏமாத்திட்டு அந்த அர்ஜுன் கூட தண்ணி அடிக்கலான்னு பிளான் வச்சிருக்கியா? அதான் லொகேஷன் ஷேரிங், லாட்டிடியூட், லாங்கிடியூட்னு வச்சிருக்கே. அப்புறம் எங்க? ஹே, பைக்ல போறப்ப போன் பேசாதன்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன்.
டேய் மேனேஜர் டி. எவனா இருந்தா என்ன, முதல்ல அவனை உதைக்கணும். சரி சரி கூல். சாம், நான் உன்னை கேட்கட்டா? என்ன? எனக்கு ரோஸ் வேணும். உன் வீட்டு ஆப்போசிட்ல இருக்கும்ல, I'll take you there. ம்ஹும், இப்போ இல்ல, நாளைக்கு மார்னிங். அதுவும் ஒயிட் ரோஸ். Anything for you. சரி, இப்போ என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போ. என்ன பார்க்குற? நான் கிறிஸ்டியன் தான். இங்கே எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியாது, எப்படி குங்குமம் வைக்கணும்னு தெரியாது. ஆனால் நான் இங்கே இருக்கேன்னா உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். ரிஸ்க்குன்னு நினச்சி பயந்து விட மாட்டேன். உனக்காக உங்கள் அப்பா மட்டும் இல்லை, யார் வந்தாலும் பார்த்துக்கிறேன். நீ என் கூட மட்டும் இல்லை, அது போதும், நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணுறேன். அப்பா அம்மாட்ட சொல்லிவிடு மார்னிங் வரேன்னு. ஹே, உள்ள வந்து அவங்கள பார்த்துட்டு போ. ஏன் இவ்வளோ அவசரம்? நான் இப்போ போனேன்னா ஈவினிங் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். அப்போ உடனே கிளம்பு. பாய். ஹே, மிஸ் யூ. ஐ லவ் யூ. ஹலோ சேவதி, நீ சாரிடி, இன்னைக்கு ஈவினிங் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வேணா மார்னிங் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டா?
லைஃபோட முக்கியமான நாள். சேவதி அப்பா மனசு மாதிரி வீட்டுக்கு வந்தார். நித்யா சேவதி தங்கச்சி மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிட்டு போனார். ஜான் 7th அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் டே. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அன்னைக்கு வந்துச்சு. டே ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டேன் அவளை பார்க்க. வந்தா ரெட் சல்வாரில் சின்னதாக ஒரு கேம் ஆடினேன். தேடினா அப்போ தான் அவள்கிட்ட பேசணுன்னு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. சண்டேஸில் சர்ச் போவேன். இப்போல்லாம் ஃப்ரைடேஸ்லேயும் போகிறேன். ஆனால் கோவிலுக்கு. 1 month கழிச்சு தான் அவன் நேமே தெரிஞ்சு ஐயர்கிட்ட சொன்னான். சேவதி கூகுள் பண்ணால் ஒயிட் ரோஸ். அப்போ தான் தோணுச்சு அவங்க அப்பா ஒரு பெரிய கலைஞனாக இருந்திருக்கணும்னு. அம்ஷா அவரும் யாரையாவது லவ் பண்ணியிருப்பார். ஆனால் அவள் அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வேலண்டைன்ஸ் டே ஆசம் டே, மறக்க முடியாத நாள். மனசில் இருந்தது எல்லாத்தையும் பேசிட்டேன். அவன் சே ஷி காட் இம்ப்ரெஸ். பட் என்னை நம்பினா அவன் மேலே இருந்த லவ் இன்னும் அதிகமாச்சு. அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொன்னான். கூப்பிட்டு போனேன். என்னை திரும்ப திரும்ப உள்ளே வர சொல்லி கூப்பிட்டா. ஈவினிங் போகலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆஃபீஸில் ஒர்க், போக முடியல. நெக்ஸ்ட் மார்னிங் நான் மேரேஜ் போக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நான் போகிறதுக்குள்ளே அங்கே யாருமே இல்லை. ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஃபேமிலி பற்றி. இப்போது அவங்களோடவே போயிட்டா. சேவதி ஒயிட் ரோஸ். அதனால தான் என்னவோ அவளுக்கு ஒயிட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என் மேனேஜர் அன்றைக்கி அவள் திட்டினது கரெக்டு தான். அவரால் தான் அவன் கூட இப்போ நான் இல்லை. ஆனால் நீ இருப்ப என் நினைவுகளா.